वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैतदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. श्रीमते श्रीवंशलगोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः. நமஸ்தே. ஸ்ரீமத் அழகேசிங்கருடைய சப்ததி மகோத்சவ அங்கமாக இந்த மாதம் உபனிஷத் பாஷ்ய சதஸ் அப்படிங்கிறது இந்த மாதம், இந்த பங்குனி மாதத்துக்கு. அதுக்கப்புறம் சித்திரை வைகாசி ஆனியில் இப்போது சம்பாதகர் சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கத்தில் விசேஷமாக இந்த திருநக்ஷத்திர மகோத்சவம் வருது. இந்த உபனிஷத்துன்றது வேதாந்த பாகம். வேதாந்தத்துக்கு முக்கியமாக இதுதான் உபனிஷத் பாகத்துக்கு வியாக்கியானங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கா. நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தபரமாக ஈஷாவாஸ்யோபனிஷத்துக்கு சுவாமி தேசிகன் அதை பண்ணி காமிச்சிருக்கார். அதை தொடர்ந்து உபனிஷத் பாஷ்யக்காரர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ரங்கராமானுஜயதி அந்த உபனிஷத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். தசோபனிஷத் அவர் இதுக்கெல்லாம் பண்ணியிருக்கார். அந்த பாஷ்யத்தை அனுசரித்து இங்கே 2 நாள் இந்த வித்வான்கள் அப்புறம் இன்னும் வரக்கூடியவா எல்லாரும் வந்து இதில் அன்வயிச்சுட்டு இதில் விசேஷமான விஷயங்கள்லாம் சாதிக்க போகிறா. எல்லாரும் அன்வயிச்சுட்டு ஐஷங்கருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சோம். सन्नो मित्रं वरुणः सन्नो भवद्वर्यमः सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ब्रह्म वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ओम शांति शांति शांति. सन्नो मित्रं वरुणः सन्नो भवद्वर्यमः सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो
त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं प्रथमवादिशं सत्यमवादिशं तन्मावीत् तत्तारमावीत् आवीन्माम् आवीत्तरम् ॐ शान्ति 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 जय जय அது ஏறக்கூடாது ஓம் சாந்தி 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 नमो 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 वाचस्पतये नमर्षेभ्यो मन्त्रगद्भ्यो मन्त्रपतिभ्यो मामावृषयो मन्त्रकटो मन्त्रपदयो पराद आहमृषीन् मन्त्रकटो मन्त्रपति परादां वैश्वदेवी वाचमुद्याधिकं शिवामदस्ता दुष्टान् देवेभ्यः शर्मणे शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगत् शर्म चन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये ईशो तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्माकमिदम् उपस्तरणोपस्तरणं मे प्रजायै पशूनां भूयादुपस्तरणं प्रजायै पशूनां भूयासं प्राणापानो मृत्यो प्राणापानो मामाधिष्ठं मधुमदिष्ये मधुजनिष्ये मधुवदिष्याय मधुमती देवे वाचमुद्याधिकं शुश्रूषेण्या मनुष्येभ्यस्तं वादेव शोभायै पितरो न वदन्तु ॐ शान्ति 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 तच्छयोरावृणीमहे गातुं यज्ञपतये देवी स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जिगादिभिः शन्नो स्तुतिपदे शञ्चतुष्पदे ॐ शान्ति 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 शांति 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 पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते शुक्लविदे शांति शांति आप्यायन्तो ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुषो अथो बलमिन्द्रियाणि सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् अहं ब्रह्म निराकुर्यां मामा ब्रह्म अनिराकरणमस्तु निराकरणं मे ते मयि सन्तु ते मयि सन्तु शांति 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 இந்த வருடத்தில் பெருமாளுடைய சங்கல்பத்தினால இந்த ஒரு சதசுகள்லாம் நடக்கிறது. அது நடக்கிறதுக்கும் அவனுடைய பரிபூர்ணமான சங்கல்பம் இருந்தால் தான் நடக்கும். இல்லாத போனால் எதுவும் சிரமமாக இருக்கும், நடக்காது. அந்த மாதிரியில் முதல்ல சம்பிரதாயமான ஸ்ரீபாஷ்யம், அடுத்தது கீதாபாஷ்யமாச்சு, அதுக்கப்புறம் பகவத் விஷயம், அதுக்கப்புறம் வைகானச பாஞ்சராத்திராகமம். பாஞ்சராத்திராகமத்தில் ரொம்ப விசேஷமாக எல்லாருமே சொல்லி வாழ்ன்னு சொன்னால், அதுக்கு பிறகு வைகானசாகமம். வைகானசாகமத்தில் அது எல்லாம் வேதோக்தமான ஆகமம். வேத மந்திரத்தினுடைய இதுதான் எல்லாத்துக்கும் அவளுக்கு. அதுவும் இந்த சதஸானது திருவேங்கடமுடியானுடைய சன்னதியில் ரொம்ப நல்லா இருந்தது. அவள்லாம் ரொம்ப சொன்ன இந்த மாதிரி ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்ன சதஸு நடந்ததோ என்னமோ தெரியாது. ஆனால் இப்போ சதஸு இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுன்னா வந்தவாள்லாம் விஷயங்கள் இல்லாமல் நல்லா சொன்னான். இங்கன்னா எத்தனை பேர் இருக்கா, தெரிஞ்சவாள் எப்படி இருக்காங்கிறதே தெரியாத நம்ம பாட்டில் சிவாஷி இதை ஒன்றையும் மட்டும் விட்டுண்டு பாக்கி எல்லாத்தையும் ஒன்றும் பண்ணாது. அதுபோல் இது வேதபாஷ்யம் வேறு ஒன்று நடந்தது. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வச்சு பகுதி படுத்தணுங்கிறது ஏதோ அவன் திருவுள்ள பற்றி நடத்துறதான்னு தோன்றது. நாம ஒன்றும் பண்ணணும் கிஞ்சித்து கூட நினைக்கல. அப்புறம் அவனுடைய சங்கல்பத்தினால அதெல்லாம் நடக்கிறது. அதுலேயும் இந்த உபனிஷத்தானது உபனிஷத் பாஷ்யங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த தசோபனிஷத்தை தான் முக்கியமாக எடுத்து வச்சுட்டு உபனிஷத்துகள் நிறையா இருக்குது. அதில் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய சொல்லிட்டு இருக்கிறதுல இந்த உபனிஷத்தில் நம்மளுடைய சம்பிரதாயமாக சங்கராமானுஜம் பண்ணி அந்த வியாக்கியானமானது ரொம்ப நன்னாக இருந்துருக்கு. இதில் எல்லாரும்
வியாபகாடாதிருக்கம் என்று சொல்லணுங்கிறதுக்கோசம் தான் இந்த சதஸு இங்கே வச்சுருக்கோம். அடுத்ததாக சமயம் எப்படி இருக்கும்னு தெரியல. அதாவது ஸ்ரௌதத்தையும் தர்மஜாத்திரத்தையும் ஒரு சதஸும் நடக்கணும்னு தோன்றது. தர்மஜாத்திரத்தை இந்த வார்த்தையை நான் சொல்கிறது யாருக்காவது வருத்தம் இருக்குமோன்னு தெரியல. நம்முடைய வாழ்வில் சரியாக நன்னா விடயம் தெரிஞ்சு தர்மஜாத்திரம் சொல்லக்கூடிய வாழ் யார் இருக்காளோ அப்படின்னு யோகம் பண்ண வேண்டியதாக தோன்றது. இருந்தால் யாராவது இருந்தால் சொல்லலாம். என்ன வாழலாம் அல்ல என்ன வாழணும். அதுக்கு நாவல் பாக்கத்தில் இருந்தால் அதுக்கு பிறகு திருக்குடந்தையில் அவர் கோச்சு சுவாமி கோபால தாத்தா சார் அந்த பக்கம் அந்த பிராந்தியங்களில் தர்மஜாத்திரம் கேட்கணும்னா கோச்சு அவரை சித்தியான்னு போயிட்டதுனால கோச்சு சித்திகிட்ட கேட்டேன் சரியாக சொல்லுவார் அப்படின்னா. அதை தவிர படுத்தி செய்கிற சீமாச்சார்னு இருந்தேன். சீமாச்சார்னு நல்ல வியாபகர் தர்மஜாத்திரங்கள்லாம் அவளுக்குலாம் இருந்தது. அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒத்தரமே இல்லை. என் நாவல் பாக்கத்துலேயும் ஒரு கொலையப்பேட்ட சுவாமி இருந்தார். இப்போ அதுக்கப்புறம் யார் இருக்கா என்ன சொல்கிறான்னு தெரியல. நமக்கு தெரியாதனால சொல்கிறேன். இருக்கலாம் நான் என்ன இப்படி சொல்கிறாரு தேவநாதனே சொல்லலாம். நான் இங்கே ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறாரு. இது சொல்லலை. நான் இருக்காளோ தெரியல. ஆனால் அது பிரகாசப்படுத்தும் எல்லாத்தையும். தர்மஜாத்திரத்தை நமக்கு வைத்தியநாத தீட்சிதம் மட்டும் இல்லாத நமக்குள்ள தாத்திரங்களையும் நம்ம எடுத்துட்டு அது எல்லாத்தையும் சொல்லணும்னு அதுவும் ஒரு சதஸ் வைக்கணும்னு எடுத்துருக்கோம். இன்னும் சம்பிரதாயமான விஷயத்தில் இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது. ரகசிய திரையதார் அது ஒன்று பண்ணணும். அதுவும் ஒரு நாள் பண்ணினா கூட பண்ணி விடலாம்னு எண்ணம் இருக்குது. இதாக வந்தால் தலை கட்டி வைக்கணும். நாம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. அதனால் இப்போ உபநிடத்தில் அவளுக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்சவாள் விஷயம் தெரிஞ்சவாளாக இருந்தாலும் கூட சமயத்தை எடுத்துட்டு எந்த சமயம் கொடுக்குறாளோ அந்த சமயத்துக்குள்ளே அதில் உள்ள விஷயத்தை தாத்பரியத்தை நல்ல விதத்தை மேலவே வியாக்கியானங்கள் சொல்லாத அதனுடைய தாத்பரியம் என்ன அதனால் என்ன என்பதை மட்டும் சொன்னால் எல்லாரும் சொல்கிறாப்படியும் இருக்கும். அதுவும் ஆகும். அதனால் இந்த மாதிரி சதஸு பகவான் திருப்பி நிறையா நடத்துறதுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டிய அவனிடத்தை பிரார்த்தித்து சதஸ பக்தனுக்கு சொல்லும். நாராயணன் சிவதேசம் ஸ்ரீ ரங்கநாதேவனாசேனா சுவாமி விஞ்ஞாபனம் சிவராய்ச்சிகள் தெரிவித்த மாதிரி ஒரு கால நிர்ணயம் ஒரு வியவஸ்தை பண்ணியிருக்கு. அதனால் எல்லாரும் அதை அவலம்பிச்சு அவங்களை அனுகிரகிக்கணும் அப்படின்றதாக பிரார்த்திக்கிறோம். 20 நிமிஷம் என்பதாக ஒரு அதிகாரிக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு கேள்வி பதில் அந்த விசேஷங்களை அந்த விசாரங்களை பண்ணணுன்றதாக சொல்லி சொல்றது. முதல்ல ஆண்டவன் ஆசிரம ஆஸ்தானம் பாதுகாச சம்பாதகர் டி.எஸ்.ஆர். நாராயண சுவாமியை முதல்ல பிரார்த்தனை. தர்மசாஸ்திர சாஸ்திரம் கூட விஷயத்தை கொடுத்துட்டு நீங்கள் பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி தயார் பண்ண வச்சா மெல்ல மெல்ல விஸ்வாசம் தயார் பண்ணலாம். இல்லை தர்மசாஸ்திர விஷயத்தில் நிறைய வாசிக்கல அப்படியே ஒரு சின்ன விஷயம் ஞாபகம். தர்மசாஸ்திர விஷயத்தில் இப்போது காஞ்சிபுரம் சங்கரமட்டம் சங்கராச்சாரிய சுவாமி இப்போ 3 நாள் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார். ரொம்ப எல்லாருக்கும் தேவையான அம்சங்களில் சந்தேகம் வருது. சந்தியாவந்தனம் எப்படி பண்ணுறது, சந்தியாவந்தனம் எப்படி பண்ணுறது, அப்புறம் உபாகர்மா விஷயங்களில் சந்தேகம், இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாரும் லௌகிகாடுக்கெல்லாம் அனுகூலமாக சொல்லணும். அதுக்காக மந்திராலய சுவாமி கேட்டிருக்கார், ராகவேந்திர மಠ சுவாமி கேட்டிருக்கார். நீங்களும் உங்கள் சம்பிரதாயத்திற்கு அவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம். லௌகிகாலுக்கு எது தேவையோ அந்த விஷயத்தில் ஒரு தீர்மானமாக பெரியவாள்லாம் தர்மசாஸ்திரம் நிர்ணயம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதையும் விஞ்ஞாபிச்சுக்கிறேன். அவனையாட்டு பெரியவாள் அவசியமாக நடத்துவாங்க. 50 பேர் வர சொல்லி வாடெல்லாம் சொல்ல சொல்லி வாடுக்கெல்லாம் புரியாததுக்கெல்லாம் எதிர்த்து சொல்லட்டுவோம். முதல்ல
நித்தியப்படி பண்ணக்கூடிய ஒரு கர்மாக்களுடைய தர்மதாத்திரங்களையே முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் தான் பாக்கி மேலே போகலாம். அதுக்கு மேலே போகலான்னாலும் அதுதான் முதல்ல சொல்ல போகணும். அது இப்போ அது மாதிரி பண்ணி நான் இவாள்னா சந்தியா அதான் இல்லை அதான் அது ரொம்ப கீழே சந்தியாவந்தனத்துல நியமங்கள் இல்லை அதான் தீட்டு விஷயத்துல அதெல்லாம் சொல்லணும். அது சொல்லணும். அதான் சொல்லணும். அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் இப்போ யாருக்காவது முதல்ல 4 பேருக்கு சொல்லி அவளை சொல்ல சொல்லணும். முதல்ல சொல்கிறதுக்கு தெரிஞ்சு அதை எடுத்து சொல்கிறதுவாள முடிவுகள் தெரிஞ்சு அதை சொல்லி அதை சொல்ல வைக்கணும். அதுவும் பண்ண அதை இப்போ உடனே தற்சமயத்தில் முடியுமான்னு தெரியல. ஏன்னா அடுத்த மாதம் பண்ணணும்னா அடுத்த மாதத்தில் முடியுமா அது கூட தயார் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் அதை பண்ண போகணும் அப்படிங்கிறதாக ஒரு இடத்துல ஒரு 2 நாளைக்கு ஒரு பெரிய இதுவாச்சு எல்லாரையும் வர சொல்லி எல்லாருக்குமே இந்த சந்தியாவந்தனம்னா என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன, எப்படி பண்ண போகணும், எப்படிலாம் பண்ணக்கூடாது, அதனால் மாதிரி என்னென்ன நமக்கு திருட்டு விழுப்புன்னா என்ன, திருட்டுன்னா என்ன, இதெல்லாம் முடியாது சொல்லணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி சர்ச்சை நடத்திட்டாங்க. அதையும் நடத்தி எல்லாரையும் படிக்கிற நம்மளுடைய சம்பிரதாயமானது எல்லாருக்கும் தெரியல. எல்லோரும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முன்ன நடக்கிறதெல்லாம் கர்மானுத்தானம் பண்ணாதே இருந்தான். ஒரு 60-70 வயசுக்காரன் கேட்டால் செஞ்சாலும் தெரியாது. ஏன்னா பண்ணலை. ஏன்னா அவன் பண்ணாதே இந்த குறைச்சி வேண்டாம்னு கூட்டு போயிட்டான். ஏன்னா அப்போ இருந்த ஒரு சிரமத்தில். இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுறான், எல்லாரும் திருமணத்துக்கணும்னு நினைக்கிறான், கச்சம் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறான், இன்னும் பண்ணுறான். அது ஒரு திருமண கச்சம் போராது. வேலை இருக்கிற வழியெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காது. அதுக்கோசரம் இல்லை. ஆரம்பித்தா சில பெரிய விஷயங்களும் பெரியவாள்லாம் வந்து சொன்னால் ஏன்னா அவளுக்கு தான் இந்த ஒருத்தவங்க புரியாது. அந்த மாதிரி சொன்னால் அது இல்லாமல் இல்லை. மாதிரி எதோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். எதுவும் நடக்கணும் அப்படின்னு நடக்கும்.